இன்றைக்கி ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வரமிளகாய், இஞ்சி, ஜீரகம், சோம்பு, உப்பு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா பசைஞ்சிட்டு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்டீமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, சோம்பு, பொடிசாக வெட்டின வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளி, கொஞ்சமாக தண்ணி, 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அரை மூடி தேங்காய் வரைச்சி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருந்த உருண்டைகளை எடுத்து குழம்புல சேர்த்துட்டு ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நல்லா மசிச்சு விட்டு குழம்புல சேர்த்தா குழம்பு நல்லா திக்காக நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் இதை சிம்மில் மூடி போட்டு வச்சா உப்பு காரம் எல்லாம் உருண்டைகளோட சேர்ந்து நல்லா உருண்டை சாஃப்டாகி அட்டகாசமான ஒரு உருண்டை குழம்பு. மோர் குழம்புனாலே ஸ்பெஷல் தான். வடை போட்ட மோர் குழம்பு இன்னும் ஸ்பெஷல். உளுத்தம்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவு ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி இலை, மாவை நல்லா பசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி சூடான எண்ணெயில் மிதமான தீயில் வச்சு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 4 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு 10 நல்லா வதக்கிட்டு அரைச்ச தேங்காய் விழுது, கொஞ்சமாக தண்ணி, உப்பு, மஞ்சள் பொடி, ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். மிக்ஸி ஜாரில் 1/2 லிட்டர் தயிரை பல்ஸ் மோடில் போட்டிருக்கேன். அல்லாட்டி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொத்தமல்லி இலை மறந்துடாமல் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருங்க. பொரிச்சு வச்ச வடையை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் நல்லா சாஃப்டாக வடையெல்லாம் ஊறி மோர் குழம்பு ரெடி. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் இஷ்டமாக செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு நல்ல கமன்னு பார்ட்டி ஸ்பெஷல் அஞ்சரை பெட்டி சாம்பார். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிக்கலாம். நாட்டு காய்கறி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட் உங்கள் ஊரில் நாட்டுக்காயான்னு கேட்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஒன்று கம்பெனி இல்லாமல் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, வேக வச்ச துவரம்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி, அது அப்படியே வேகட்டும். நாட்டுக்காயின்னு சொல்லிட்டோம், வெண்டைக்காய் விட முடியுமோ அதையும் லைட்டாக வதக்கி அதோட சேர்த்துக்கலாம். இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அடுப்பில் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வரமல்லி, கொஞ்சமாக காய்ந்த மிளகாய் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுது அப்படியே சாம்பாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி, சின்ன எலுமிச்சை அளவு புளி. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சிம்மில் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிள்ளை நல்லா பொரிஞ்சோன்னு சாம்பாரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சாம்பாரில்